நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 771வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது திரும்பி தேவி பாகவத்தினுடைய இந்த லிப்கோ பழைய பதிப்பகத்தினுடைய பழைய புக்கு இது. அதனோட விலை 16 ரூபா சொன்னேன். அந்த காலத்தை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிது. அது சிம்பிளாக தேவி பாகத்தினுடைய சிம்பிள். நிறைய பேருக்கு இந்த டிஸ்பியூட்டும் உண்டு. பாகவதம்ன்றது தேவி பாகவதமாக கிருஷ்ண தெரிஞ்சு சொல்லணும். பாகவதம்ன்றது எடுத்தால 12 சாப்டர்ஸ் இருக்குது. 10 சாப்டர் வரைக்கும் கிருஷ்ணரை பற்றியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவாளெலாம் ஒத்துக்க மாட்டான், வைஷ்ணவாளெலாம். பட் தட் இஸ் அ ஃபேக்ட். கிருஷ்ணனுடைய சரிதம் என்னன்னா 10வது சாப்டருக்கு அப்புறமா தான் வருது. மிச்சவாழெலாம் 24 அவதாரங்கள் இதெல்லாம் வந்துடுறது. பட் கிருஷ்ண சரிதம் வரும்போது அந்த மாதிரி வரும்போது அம்பாள் அவதாரம்லாம் வருது, தாஷாயணி கதையெல்லாம் வருது, அம்மாலாம் வருது. என்ன சொல்லுவான்னா, சாக்தாரெல்லாம் தேவி பாகவதம் தான் பாகவதம், அதுலேருந்து எடுத்து தான் இதுன்றுவா. தேவி பாகவத்தில் அதுவும் கவரேஜ் ஆகிடும், கிருஷ்ணர் லீலைகளும் வந்துடும். ஸோ இப்போ அந்த தேவி பாகவத்தினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் லிப்கோவில் போட்டும்போது அவள் எழுதியிருந்த அந்த கருத்தை தான் சொல்கிறேன் நான். இது என்னோட கருத்து இல்லை, பெரியவாளோட கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லவாளாக இருக்கா, ஆனால் கஷ்டப்படுறா. அப்பா நல்லவா, அம்மா நல்லவா, பிள்ளையும் நல்லவா, சரியாக போன்ற கல்யாணமே நடக்க மாட்டேன்றது, பொண்ணு பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன், ஏன் நடக்கிறது எல்லாம் யோசிக்கலாம். அந்த காலத்தில் இருந்தது இது மாதிரி. பட் அந்த காலத்தில் பழிப்பாவதுக்கு பயந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் நடக்கிறதுனா, இப்போ அந்த பார்க்க போகிறோம் அந்த பாயிண்ட்டை. இந்த கர்மான்ற தேரி தனி, இந்த கர்மான்ற தேரி ஏன் எப்படி ஏற்படுறதுன்ற இந்த சனாதன தர்மத்தில் ரொம்ப அழகாக தான் எடுத்துன்னு போகிறா. அவள் பெருசாக ஒன்றும் பயமுறுத்தலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பயமுறுத்துகிற புரிதல், சரியான புரிதல் இருக்கணும். இப்போ அந்த மகாவிஷ்ணுன்ற பையன் பேசி மாட்டின்டான் பாருங்க, அவன் ஃபேக்ட்டு தான் ஆக்சுவலாக. ஆனால் அவன் ஹார்ஷாக பேசினதுனால அது என்னவோ தீப்பொறியாட்டம் பற்றிட்டு கடைசியில் இப்போ அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனை கூட்டின்னு போயிட்டான். அவன் புக்கை வச்சு தான் படிக்கும். இஸ் ஆல்சோ புக் ரீடர் தான். ஸோ புஸ்தகத்தில் இருக்கிறது அவன் கூட சொல்கிறான். அவன் பெரிய அப்படியே ரிஷிகளாட்டம் அந்த திருஷ்டிகர்த்தாலாம் கிடையாது. சாதாரண ஒரு மனிதன், ஒரு இன்டெலிஜென்ட் பாய், அவ்வளோதான். நிறைய படித்தவனும் கிடையாது. ஸோ இப்போ இது ஏன் நடக்கிறது அப்படின்னு மாதிரி பார்க்க போகிறோம். பாகவத்திலேயே சொல்லியிருக்க, அதாவது ஆதி பரம்பொருளின் படைப்பில் எத்தனையோ லட்சம் ஜீவன்கள் ஆவத்திகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் சரீர அமைப்பும் வெவ்வேறு விதமாக செயற்பாடுகளும். ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை, ஒருவன் அறிவாளி, இன்னொருத்தன் மூடனாக இருக்கான், ஒருத்தன் சிவப்பாக இருக்கான், ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் நட்டையாக இருக்கான், ஒருத்தன் குட்டையாக இருக்கான். ஏன் நடக்கிறதுன்னு கேட்குறாரு. ஒரே மனிதன வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு வெவ்வேறு காலங்களில் நேரும் வெவ்வேறு தொழில்கள் ரீதியான சுகதுக்கங்கள் பார்க்கிறோம். ஒரு சமயம் தேவையான அநேக வசதிகளுடன் அமோகமாக அவன் வாழ்கிறான், அதே சிறப்புகளை அடைகிறான். அதே மனிதனுக்கு தன் வாழ்நாளில் மற்றொரு காலத்தில் சகல சௌக்கியங்களையும் ஆற்றின் வெள்ளம் பற்றியது போல மறைந்து விடுகின்றன. ஸோ அது ஏன் நடக்கிறது? பூர்வ ஜென்ம கர்மம் என்பது புண்ணிய ரூபமாகவும் பாவ ரூபமாகவும் இருக்கும். ஒவ்வொருவரும் தன் வாழ்நாள் முடிந்து புண்ணியம் மாத்திரமோ பாவம் மாத்திரமோ தனியாக செய்திருக்க மாட்டான். இதுலேயும் கொஞ்சம் பண்ணியிருப்பான், அதில் பண்ணியிருப்பான். எப்பேற்பட்ட கட்டணம் கூட சில புண்ணிய காரியங்கள் பண்ணிடுறான். ஸோ அவ்விதமே பாவியும் தனக்கு தெரியாமல் ஏதாவது புண்ணியம் செய்திருப்பான். ஆகையால் ஒருவன் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தையும் பாவத்தையும் அனுபவிப்பதாலேயும் மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறான்னு சொல்கிறது பெரியவாளாக சொல்கிறார். ஒருவனுடைய செயலை ஒரு தராசு கோலுக்கு ஒப்பிடலாம். அதாவது அந்த இருபுறத்திலும் உள்ள தட்டுக்களில் ஒன்றில் புண்ணியமும் ஒன்றத்தில் பாவமும் வைத்திருப்பாக கருதுவோம். புண்ணியம் அதிகமாக இருந்தால் அதற்கு தக்கபடி வீடு, வாசல், வாகனம், பூமி, பசு, தானியம் எல்லாமே அதெல்லாம் சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் அவன் முன் ஜென்மத்து பாவத்தின் பலனை அதே சமயத்தில் ஓரளவுக்கு அனுபவிக்காமல் இல்லை என்றார்.
உதாரணமாக, கை நிறைய பணமும் கண் நிறைந்த மனைவியும் மற்ற வாழ்க்கை வசதிகளும் இருந்தாலும் தனக்கு பின் தன் பெயர் சொல்ல தன் செல்வத்தை அனுப்பிக்க குழந்தை பிறக்கவில்லையே என்கிறார். அந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சுருவார் சாமி. ஸோ அவருக்கு தெரியும் வாட் டு டூ வாட் நாட் டு டூன்னு. ஸோ உற்றார் உறவினரும் நிறைந்திருக்கும் குடிக்கக்கூழும் உடுக்க துணியும் இல்லையே என்று அல்லும் பகலும் அவதிப்படுகிறான். ஆகையால் மனிதன் என்றும் தராசுக்கோலுக்கு இருபுறமும் இருக்கும் புண்ணிய பாவங்கள் இடத்தை விட்டு மாறாமல் மனிதனுக்கு ஒரே சமயத்தில் சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்து வருகின்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தராசு வழி வருது இல்லையா, ரெண்டு சைடையும் மாறி மாறி போகிறது. சுகம் துக்கம் ரெண்டுமே வரும். கடவுள் என்ன செய்வார்? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பாவி சாமிக்கு கண்ணே தெரியாதவனுக்கு எனக்கு நான் என்ன பண்ண ஒரு தப்பு பண்ணவே இல்லையே, என்னை இது மாதிரிலாம் படுத்துகிறாரு, அம்பாள் இப்படி படுத்துகிறாள், எத்தனை சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இது பண்ணியிருக்கேன், நைவேத்தியம் பண்ணியிருக்கேன், எத்தனை விளக்கு போட்டிருக்கேன், எவ்வளோ அபிஷேகம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மாலைகள் வாங்கி சூட்டியிருக்கேன், எத்தனை பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், கமாட்சியம் இருக்குன்னா இது ஏன் நடக்கிறது அப்படி சொல்லும்போது, அவரவர்கள் செய்துள்ள தீவினையின் பயனாக கஷ்டப்பட்டு அழிவிலிருந்து ஆண்டவனை நோக்கின்றனர் என்றே என்னை இந்த இவர்களை அறிவீனம்னு சொல்கிறார் அவை பிராட்டி. அவை பிராட்டி அமுது மொழிகிறால் அமைதியாக நோக்குவோம். செய்த வினையிருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வெறுமே இருநிதியும் வையத்து அறம்பாவும் என்னவிழிந்து தன்றிடார்க்கென்று அரும்பானே பொங்குமோ மேல் அந்தோ பாவம் தான் செய்து அடாத செயல்களுக்கு தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். தண்டனைகள் அனுபவிக்கும் சமயம் கடவுளை திட்டுவதால் மிகுந்த செல்வம் இப்படிப்பட்ட பாவிகளை வந்தடையும். வெறும் பாலை பொங்குவது போல் உண்டோ? வெறும் பானை, வெறும் காலியான பானை அடுப்பில் வச்சு பொங்குற பால் பொங்குனபடி பொங்கும் அது. இதற்கு உதாரணம், ஒருவன் பேங்கில் பணம் போட்டு வச்சுக்கிறான். பணம் போட்டுள்ள நல்லவனா கெட்டவனா என்பது பேங்க்காரர் பார்க்கறதில்ல. அவன் 10 லட்ச ரூபா போட்டிருக்கான். கொஞ்சம் 1000 10,000 1 லட்ச ரூபாலாம் எடுத்துகிட்டே இருக்கான். எடுத்து வைக்க நல்ல மரியாதை ட்ரீட் பண்ணிருக்கான். கடைசியில் ஒரு செக்கு கொடுக்குறான் ஒரு 50,000க்கு. அது பவுன்ஸ் ஆகி வந்துடுது. ஏன் வந்துடுது? பேங்க்கில் பணம் இல்லை. இப்போ பேங்க்காரனை கோச்சிக்க முடியுமா? அவன் இஸ் டூயிங் இஸ் ஜாப். அதே மாதிரி தான் புண்ணிய பாவங்களும் சொல்லப்படுறது. அவன் கொடுக்கும் செக்கை திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். அதுபோலவே ஒருவன் இப்போது துஷ்டனாக இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் அவன் சேர்த்து வைத்த புண்ணியம் செலவழிந்து போகும் வரையில் அந்த புண்ணியத்துக்கு தகுந்த சுகத்தை பகவான் கொடுத்து வருகிறான். நம்ம அரசியல்வாதிகளே பார்க்குறோம். பெரிய பெரிய கொடியேஸ்வரா இவ்வளோ வாங்குறான், ஜெயிலில் போடுறான்ற, இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான்ற, எப்படி நல்லா இருக்கான்னு பார்ப்பான். பட் முந்தின ஜென்மத்தினுடைய புண்ணியங்கள் அவனை காப்பாற்றுறது. அவள் பெரியவா பண்ண புண்ணியங்களை அப்புறம் பெருங்காய டப்பாயிடம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ பாவமும் மன்னிப்போம். இந்த பாவம் மன்னிப்புறது கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறேன். நம்ம இதில் அதெல்லாம் கிடையாது. சனாதன தர்மத்தில் என்ன சொல்லிட்டுனா பாருங்க, பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்த காரணத்தினால் தற்போது கஷ்டத்தை அவர்களுக்கு விமோசனமே இல்லையா கேட்கலாம். அதையும் உதாரணத்தால் விளக்கலாம். ஏதோ ஒருவன் குற்றம் செய்துவிட்டான். அவன் செய்த குற்றத்திற்கு 7 வருஷம் கடுமையான தண்டனை விதிக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது. அவன் மனம் வருந்தி தான் செய்த குற்றத்தை உணர்ந்து நீதிபதியும் தனக்கு தண்டனை இல்லாமல் மன்னிக்க வேண்டுகிறான். ஆனால் சட்டம் தன்படி தனது தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்போ நீதிபதி அனலைஸ் பண்ணி அவனுடைய பிஹேவியர் பார்த்து ஒரு 3 வருஷமா 4 வருஷமா குறைச்சி 7 வருஷத்தை 3 வருஷமாக மாற்றுறார். இங்கே தான் கடவுள்ன்றவர் நீதிபதியாக உட்காந்துட்டுருக்கார். ஸோ அவன் பண்ணுற தண்டனையை இது ஓரளவுக்கு குறைச்சிடுறார். இப்படி தாம் முற்பிறப்பில் செய்த வினையை பற்றி தெரியாமல் கஷ்டங்களில் உழந்த மக்கள் அவைகள் நீங்கி சுகமடைய இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்வதற்காகவே ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், தேவி பாகவதம் முதலியவை இதிகாச புராணங்களும், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், ஜபம், தபம், ஹோமம், தானம் இதெல்லாம் பண்ணுறார். இதனால் பண்ணும்போது எதுலேயோ ஒன்று அது கொஞ்சம் குறைஞ்சி போகிறது இந்த கஷ்டங்கள். ஸோ இதெல்லாம் நம்பணும். ஏன்னா இது நம்பினாக்கு
நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பையும் சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். அதை இந்த நம்பிக்கையோடு செயல்பட்ட எப்பேற்பட்ட பாவத்திலேருந்து பண்ணலாம். இதில் வந்து ஒவ்வொரு இந்த தேவி பாகவத்தில் அதெல்லாம் படிக்கும்போது அதில் ஒவ்வொரு சில சாப்டர்ஸ் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் முடியாது. 12 சாப்டர் முடியாது. இன்னும் 18,000 ஸ்லோகம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கதை வடிவில் படிச்சிடலாம். ஸோ தெரியாமல் சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு இருக்கு. ஸோ பொருள் தெரியணும். பொருள் தெரியாமல் என்னோ சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்லை. சமஸ்கிருதத்தில் சொல்கிறேன். அதனால தான் பரமாச்சாரியாரே சொல்லியிருக்கேன். சௌந்தர்யெல்லாம் சொல்ல தெரியலாம் பரவாயில்ல. அபிராம இந்த சொல்லிட்டு போங்க. அபிராமி பட்டருக்கு அருள் இருக்கா இல்லையா? அமாவாசையை பௌர்ணமியை மாற்றினாலா இல்லையோ? கட்டாயம் அது. அதனால அதில் வந்து அழகாக சொல்லணும். ரொம்ப இதுவும் வந்து பொருள் பண்ணிந்த வார்த்தைகளாக இருக்கும். அபிராம் எந்தாதியில் 4 லைன் தானே அது. ஸோ இனி எந்தாதி. ஸோ பேசுகிறா என்னதான் இருந்தாலும் அது மேலே நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. நம்ம பாராயணம் பண்ண போகிறோம், அதனால் வந்து நல்லது நடக்கும். இப்போ ராஜப்பிரியான்னு ஒரு பொண்ணு, ராகப்பிரியான்னு டெல்லியில் இருக்க, சின்ன கல்யாணம் ஆகலை ஒன்று அவளுக்கு. முதல்ல கல்யாணமே வேணாம் அப்படிலாம் சொல்லிக்காது. அதே மாதிரிமா ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லது, சேஃப்டி. அப்பா அம்மாலாம் போயிட்டான்னு நினைக்க முடியும், துணைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு. சரிம்மாம்மா கேட்குறேண்ணா. அவள் சாதம் கூட சாப்பிட மாட்டாள். 2 சப்பாத்தி, மத்தியானம் கீரை, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சுந்தரகாண்டம் பாராயணம், இந்த பாராயணம், அது அந்த பாராயண கிரமத்திலே இருப்போம். கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஆன பொண்ணுன்னு சொல்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு, நல்ல வெரி நாலெட்ஜபிள் கேர்ள். பட் ஷீ இஸ் ஸ்பெண்டிங் ஹர் லைஃப் லைக் தட். ஸோ சினிமாவுக்கு போக மாட்டா, ட்ராமாவுக்கு போக மாட்டா, இதுக்கு போக மாட்டா அவள். ஸோ இந்த மாதிரி புக் ரீடிங் இதுதான். சரி, நான் இப்போ அந்த பொண்ணுக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமே நான் வேண்டிப்பேன். இதுக்கு சொல்லணும். நம்ம பார்க்குறோம் சார், பலதரப்பட்ட மக்கள் பார்க்குறோம். இதே சென்னையிலே பையன் நல்ல டைரக்டர் லெவலில் இருக்கான். இப்போ இது மாதிரி குரு பூர்ணிமா வருது, அறிவித்தூரில் ஃபங்க்ஷன், சைலண்ட்டாக இருக்கான். சரி, நான் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வாள் வாழை? சரி, இத்தனைக்கும் பிராமணர் இது. ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நான் கேட்காமையே யாரை வச்சு அனுப்பிச்சிட்ருக்கா. அவர் வந்து குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு ஜூம் பேமெண்ட்டில் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது சில பேர் இந்த மாதிரி இருக்கா, சில பேர் இப்படி இருக்கா. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே தான் கர்ம பலன் வந்து ஆக்ட் பண்ணுறது அவளை. அதே நேரத்தில் ரொம்ப ஏழ்மையான இதில் வந்து என்னால் 500 ரூபா அனுப்பிச்சிருக்கோம்மா, யூஸ் பண்ணிக்கோன்னு ஒருத்தர் அனுப்புவார் எனக்கு. ஸோ அந்த அவர் ஏழ்மையான இருக்கிற நேரத்தில் 500 ரூபா அனுப்புகிறார் இல்லையா, அதை தான் பாராட்டணும். பையனாடு சீனிவாசன் ஒருத்தருக்கார். அவர் எப்பயுமே குரு காணிக்கைன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பொம்மையை போட்டு இந்த 500 ரூபா அனுப்பிச்சி வச்சுருவார். எதுக்கு மாமா உங்களுக்கு முடியலன்னா விடுங்க பாருங்கள். ரிட்டையர்ட் பர்சன், வேலையை விட்டு போயிட்டார். பிள்ளையார் கோவிலில் பூஜை பண்ணுறவர் பையனாட்டில். ஆனால் எனக்கு குரு காணிக்கையாக செய்யணுன்ற அந்த எண்ணம் வரணும். அது செய்வார் அவர். ஸோ நம்ம சுவாமிகிட்ட ப்ரே பண்ணும்போது அவளுக்கு ப்ரே பண்ணுவோமா இல்லையா? கட்டாயம் நடக்கும் அது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த புண்ணியங்கள் அதே மாதிரி யாராவது நமக்கு நற்காரியங்கள் தந்தால் அந்த பணத்தை அந்த காரியத்தை தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கு யூஸ் பண்ண போயக்கூடாது. பூக்கு யூஸ் பண்ணால் பூக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிரசாதத்தை கொடுங்கன்னு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சாய்ராம் வீராசாமின்னு இருக்கார். அவர் எவ்வளோ ஆகுனார்? 8,000 ரூபா கிட்டத்தட்ட 10,000 ரூபா வச்சுட்டார் இந்த குரு பூர்ணிமா அதுக்கு. ஸோ பிரசாத செலவு முழுக்க அவரே எடுத்துக்கிட்டார். கரெக்டாக பார்த்தா 9,800 ரூபாய் 9,900 ரூபா ஆச்சு. 100 ரூபா தான் மீந்து இதில் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரி அவள் முன்கூட்டியே அறிஞ்சு நான் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவாக அனுப்பிச்சிருந்தா. ஸோ அந்த எண்ணம் வரணும், கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் வரணும் நற்காரியங்களில். அதனால் நல்லது நடக்கும். ஸோ அக்கா வந்து ஒருத்தர் வயசான வர 80ஆம் கல்யாணம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா புடவை வேஷ்டி கொடுத்துச்சுங்க. அந்த அந்த புடவையிலே வேஷ்டியில் இந்த ஹரிசான்டல் லைன்ஸ் எல்லாம் இட் ரெப்ரஸ் லேடிஸு, வெர்டிகல் லைன்ஸ் எல்லாம் வந்து இட் ரெப்ரஸ் மேல். அவ்வளோ காலம் சொர்க்கத்தில் ஜீவித்தை இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லுவேன், வஸ்திரதானங்க பண்ணுங்க. நிறைய இதெல்லாம் வந்து சொர்க்கத்தில் அவ்வளோ காலம் எத்தனை அந்த இடம் இருக்கோ அவ்வளோ காலம் ஜீவித்தை உண்டு சொல்லியிருக்கு. சாஸ்திரங்கள் சொன்னது பொய்யே ஆகாது. ஏன்னா ரிஷிகள் எழுதியிருந்ததெல்லாம்.
ஸோ தே விஷுவலைஸ் எவ்ரிதிங். வேத திருஷ்டாக்கள்னு சொல்லி ரிஷிகள் பேர். வேதத்தை அவள் எழுதலை, நல்லா புரிஞ்சுங்க. ஈத்தரில் அப்படியே இதிலெல்லாம் இந்த நார்த் இந்தியன் டிவியெல்லாம் வரும், இந்த சான்ஸ்கிரிட் டாக்டர்லாம் அப்படியே பறந்து வரா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அப்படி தான் வருது. அந்த மந்திரங்களை அவள் உணர்ந்து தெரிந்து அதை வந்து ஓலையில் எழுதி நம்ம கொடுத்துருக்கா. ஸோ ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் எல்லாம் ஒன்றா இருந்தது. வியாசர் வந்து நாளாக பிரித்தார். பிரித்து ஜெய்மே, சுமந்து இவாளுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்தார். வைசம்பாயனர் இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொருத்தர் கொடுத்தா. இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரியவா சொன்னது எப்பயுமே தப்பாகாது. தர்ம காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அதனால் பல இது வந்து நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள், கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, உடலில் கொண்டு இருக்கோம், இதெல்லாம் வி கேன் சேவ். நம்ம வந்து அதில் தப்பிக்கலாம் ஓரளவுக்கு. சரி, நம்ம இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நான் வந்து லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், பெரிய பெரிய காரில் படகு போல் காரில் வருவேன், ஆனால் கையை கட்டி வச்சுட்டுப்பேன்னா பிரயோஜனப்படாது. நம்மளால் முடிஞ்சது அதை இந்த சமஷ்டி பூனல்லாம் போடுற அவளுக்கெல்லாம் செய்யணும். காஞ்சி மடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மடத்துக்கு எதாவது கொடுத்துட்டு வரணும். சரி, நாங்கள் நித்தியப்படி சாப்பிட்றா இல்லையா, எத்தனை பேர் சாப்பிட்றா. அதே மாதிரி ஏழை குழந்தைகள் படிக்கிற இடத்துக்கு எதாவது பண்ணணும். அந்த குழந்தைகள்லாம் தட்டு வாங்கி தரலாம், டம்ளர் வாங்கி தரலாம், ஸோ துணிமணி வாங்கி தரலாம். இந்த கேஷ் கிரேடு நான் சொல்ல, வேத பாடசாலைக்கு செல்லலாம், அநாத ஆசிரமங்களுக்கு தரலாம். ஸோ இதெல்லாம் தர்ம காரியங்கள். சரி, நம்ம இருக்கிற காலத்திலேயே நமக்கு பணங்கள்லாம் வரும்போது தர்ம காரியங்கள் விடாமல் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா கூட நிறைய பேர் சொல்லுவாள், நீங்கள் பண்ணுறது தர்ம காரியங்கள்லாம் உங்கள் பசங்களெல்லாம் காப்பாற்றணும்னா நல்லது தானே. வேறு என்ன சொல்லுங்க, பசங்களை காப்பாற்றணும், தர்ம காரியம் பண்ணக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. ஸோ அடுத்த பிறவி எனக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்த பிறவி இல்லாமையும் போயிடும். ஸோ இதெல்லாம் சொல்லி இதை புரிஞ்சு உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும் வேண்டி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.